ஒரு வைகோ போய் வந்து உங்களை என்ன சார், வைகோ வந்து நோபல் பரிசு கொடுக்கலான்னு உங்களை கிண்டல் பண்ணுறாரு. இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? இதை விட அண்ணன் திருமாவுக்கு வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் ஒரு அவமானம் இருக்கவே போகிறதில்ல இந்த வார்த்தை. இது அந்த வைகோ வந்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா அப்போ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அண்ணனை வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. அண்ணன் திருமா வந்து ஒரு வார்த்தை பேசணும் சொன்னார்னா, நான் பத்திரிகையாளர்களே சந்திக்காமல் விட்டுலான்னு பார்க்குறேன், நிறுத்திலான்னு பார்க்குறேன். நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டா, அண்ணன் திருமாவை பற்றியே பேசுகிறத வந்து நம்ம விட்டுலாமான்னு பார்க்குறேன். அவெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தா அவர் சொல்லக்கூடிய சமாதானங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகத்தன்மை தாண்டி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு போராளி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இது. நான் பத்திரிகையாளரை சந்திக்க நிறுத்தலான்னு இருக்கேன்னு சொல்கிறது எப்படி சரி? இது ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க நிறுத்தணும்? அப்போ வந்திருக்கிற பத்திரிகையாளர் அத்தனை பேருமே வந்து சார்பு நிலை உள்ளவங்களா? எல்லாமே விசிகாவுக்கு எதிரானவங்களா? எல்லாருமே திரும்பவுக்கு எதிரானவங்களா? கம்யூனிஸ்ட் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி சர்க்கிள் எங்கே இருக்கோ, லேபர் சர்க்கிள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் இப்போ வந்து அவங்களுடைய கட்சியே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அதில் வந்து கிறிஸ்துவ மத சார்புக்குள்ள எந்த கட்சியாக கூட அமைப்பு கூட இருக்கட்டும், அவங்க அந்த மக்கள்கிட்ட தான் இருக்க முடியும். அந்த திரும்ப அப்படி கிடையாது. தலித் மக்களை கடந்து அனைத்து தரப்பினரையும் வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் வந்து அந்த திருமாவை பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பாருங்கள். மெல்ல 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 இறங்கி வந்து நீங்கள் கடைசியில் வந்து இப்போ தரையில் வந்து குப்புரட்சி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கலை. எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், அது விஜயா இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்காம வந்து இருட்டில் வச்சுருந்தாங்க திமுக. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுத்து ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் எப்போ நினச்சாலும் நாங்கள் டிட்டாச்சு ஆகிடும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை எப்படி ஏற்றுக்க முடியும்? சட்டசபையில் அப்பா எங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதை நீங்கள் வந்து கண்டிக்கிறீங்க. வெளியில் வந்து உதயநிதி வந்து முதலமைச்சர் குடும்பம் குறித்து பேசுகிறாரு. அப்போ யாருக்கு விசுவாசம் சொல்லுங்கள், நியாயமா இது? சரி, இதெல்லாம் கூட போட்டோம். அதுக்கு பிறகு இந்நேரம் நீங்கள் தான் கூட்டணிக்கு சிகப்பு கவலமே விரிச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தான் வலியுறுத்தணுமே, என்னென்ன கூட்டணிக்கு சீக்கிரம் பேர் வைங்க, நம்ம வந்து கூட்டணியில் நம்ம வந்து இணைன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டணி என்ன அங்கே பிரச்சனை ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் உள்ளே வராதனால அந்த கூட்டணிக்கு ஒரு சுணக்கம் நிற்குது, பேர் வைக்க முடியாமல் அது நிற்குது. ஏன்னா அந்த கூட்டணிக்கு தலைமை யாருன்றது இப்போ சிக்கலாயிடுச்சு. ஏன்னா அங்கே வைகோ உள்ள நுழைஞ்சுதான் தெரியும். வைகோ போன இடம் வழங்காது. வைகோ சொல்கிறார், 2 எம்எல்ஏக்களை வந்து விஜய் தான் ராஜினாமா பண்ண சொன்னார். ஒருத்தர் திமுகவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு, ஒருத்தர் வந்து எனக்கு நான் எம்எல்ஏவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டார், ராஜினாமா பண்ண மாட்டேன் சொல்லிட்டார். இதெல்லாம் அநாகரிகம். ஒரு 4 சோற்றுக்குள்ளே பேசக்கூடிய விஷயங்களுக்கு அவர் சொன்னாரா இல்லையான்றது தெரியாது. அப்போ இங்கே அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நாகரிகம் இல்லாத பேச்சாக தான் இருக்குது. வணக்கம். வணக்கம் பிரதப். திருமாவர்களுடைய பேச்சுகள் வந்து நாளுக்கு நாள் வந்து முன்னுக்கு பிறனா பேசுகிறாரு அப்படின்ற பல தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. செய்தியாளர்கள்கிட்ட ஒன்று பேசுகிறார், லைவில் ஒன்று பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தாவேக்க கூட்டணி அம்தால் இருப்போன்னு சொல்கிறாரு, திமுகவோட தான் நட்புடன் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? அண்ணன் திருமா வந்து ஒரு வார்த்தை பேசணும் சொன்னார்னா, நான் பத்திரிகையாளர்களே சந்திக்காமல் விட்டுலான்னு பார்க்குறேன், நிறுத்திலான்னு பார்க்குறேன், இந்த பத்திரிகையாளர் சந்திக்கத்தையும் நான் நிறுத்திலான்னு பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார்ல. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டா, அண்ணன் திருமாவை பற்றியே பேசுகிறத வந்து நம்ம விட்டுலாமான்னு பார்க்குறேன். உள்ளபடியே சொல்கிறேன். நம்மலாம் வந்து இங்கே வச்சுருந்தோம். அவரை எப்படி அவ்வளோ உயரத்தில் வச்சுருந்தோம். 1000 கருத்து வேற்றுமை, கொள்கை ரீதியான வந்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட அவருடைய நிலைப்பாடு வந்து திமுகவை சார்ந்தே இருக்கிறார்ன்றதே நமக்கு ஒரு எரிச்சல் தான். நமக்கு இல்லை, எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஏன் இவ்வளோ அடிமை சாசனம் எழுதி கொடுத்த பல முறை நான் பேசியிருக்கேன். இவர் வந்து கூட்டணி என்பது ஒரு உடன்படிக்கை தான், உடன்கட்டை ஏறுறது கிடையாது. ஏன் எல்லாத்துக்கும் வந்து இவர் வந்து அவ்வளோ வந்து போனோம்? வேங்க வயல் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இவர் வந்து ரொம்ப பெண்ட் பண்ணி தான் போனார். அந்த மக்களுக்காக நின்று இருக்கணும், போராட்டம் பண்ணியிருக்கணும், தரையில் படுத்து இருக்கணும், ஜெயிலுக்கு போயிருக்கணும், எல்லாம் பண்ணியிருக்கணும். வேங்க வயல் ஒரு விஷயத்துக்கு, மற்ற நாங்குநேரி இதெல்லாம் இருந்தாலும் கூட வேங்க வயலில் வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறது. இதை விட ஒரு கொடுமை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் வேறு எந்த கொடுமையும் இருக்கவே போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை பெரிய விஷயமா எடுத்து போராடி இருக்கணும். இவர் ஸ்ட்ரகிள் பண்ணிடணும், மறியல் பண்ணிடணும், ஆர்ப்பாட்டங்கள் மறியல் எல்லாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிறை நிரப்பும் போராட்டமே பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து. ஆனால் இவர் வந்து ரொம்ப வழக்கம் போல் கண்டித்த, ஆர்ப்பாட்டம் நடத்தின, வலியுறுத்தின, இப்படியே போகிறது அதில் நமக்கு உடன்பாடு. ஆனால் கூட எந்த நேரத்துலையும் நம்ம வந்து இவரை விட்டது கிடையாது. நம்ம யார் அந்த திருமாவை பொறுத்த வரைக்கும் கீழே விடுற அளவுக்கு நம்ம விட்டது கிடையாது, தாங்கி தான் பிடிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் வந்து கட்டினா சமுதாய அடிப்படையில் கிடையாது, ஒரு போராளி தலைவர்ன்ற அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்தோம். முதல் சர்க்கிள் இவருக்கு ராஜபக்சேவோட கை குலுக்கிறத வந்து உடன்படிக்கை. நம்ம அப்போவே பாதி இறங்கிட்டார்.
அதுக்கப்புறம் இந்த வேங்கை விஷயத்தில் இன்னும் மீதி இருக்க பாதி இறங்கிட்டார். சரிங்களா? இப்போ என்ன கேட்டால் குப்புற விழுந்த கதையாயிடுச்சு. எப்படி இதை ஏற்றுக்கணும்? இவர் சொல்லக்கூடிய சமாதானங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தன்மை தாண்டி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு போராளி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இது. நான் பத்திரிகையாளரை சந்திக்கிறத நிறுத்தலான்னு இருக்கேன்னு சொல்கிறது எப்படி சரி இது? ஏன் பத்திரிகையாளர் சந்திக்க நிறுத்தணும்? அப்போ வந்திருக்கிற பத்திரிகையாளர் அத்தனை பேருமே வந்து சார்பு நிலை உள்ளவங்களா? எல்லாமே விசிகாவுக்கு எதிரானவங்களா? எல்லாருமே திரும்பவுக்கு அவர் என்ன எதிரானவங்களா? கேட்கிறாருன்னா, திமுக கூட்டிலேருந்து மதிமுக போச்சு, காங்கிரஸ் போச்சு, ஐஎம்எல் போச்சு, இடதுசாரிகள் போச்சு, யாரையும் கேட்காத கேள்வியை என்னையே திருப்பி திருப்பி ஏன் திருப்பி கேட்குறீங்க? எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதியை வந்து ஒரு அரணா வைக்க என்ன ஏன் கேட்குறீங்க இல்லை. திருப்பி? எல்லாரும் இவருங்க கம்யூனிஸ்டுகள் நல்லா புரிஞ்சுங்க. கம்யூனிஸ்டுகள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் சார். கம்யூனிஸ்டோட நேரடியான இப்போ வந்து ஒரே வாதம் என்ன? பிஜேபி பக்கம் போயிடக்கூடாது, பிஜேபி ஆட்சி அமையக்கூடாது, இந்தியா முழுவதும் அதுதான். அந்த நிலைப்பாட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு மாற்றாக இருக்க காங்கிரஸ் ஆதரிக்கலாம், இல்லை யாரை வேணாலும் ஆதரிக்கலாம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி விஜய் வந்து ஆதரிச்சது காரணம் கொள்கையோ கோட்பாடோ லட்சியமோ தத்துவம் எதுவுமே இல்லாத ஒரு கட்சி தானே. வெறும் நடிகனுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிம்பத்தை தவிர வேறு எதுவும் இது வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லையே. அப்போ அந்த கட்சியை ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க நிலைப்பாடுன்னு கேட்டால் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு அப்படி ஆகிட்டாங்க. இப்போ நீங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறீங்க. சரிங்களா? பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு. சரி, அந்த எதிரான நிலைப்பாட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் உறுதியாக நிற்கணும்ல. ஓ, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இவங்களை பொறுத்த வரைக்கும் விசிகாவை பொறுத்த வரைக்கும் நீண்டகால விசுவாசி யார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு கம்யூனிஸ்ட்டை சொல்லவே மாட்டாங்க யாருமே. திமுகவோட நீண்டகால விசுவாசி யாருன்னு சொன்னால் அது திரும்பவும் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்து கலைஞர்கிட்ட ஐஎம்எல் 50 வருஷமாக இருக்கிறாங்களே. அதுதான் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். சிறுபான்மை அந்த அந்த இயக்கங்கள், அதாவது சொன்ன கட்சியாக இருக்கட்டும், அந்த கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பரவலான அந்த என்ன சொன்ன அந்த தலைவர் ரீச் ஆக முடியாது. அண்ணன் திரும்ப அப்படி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தலித் மக்களை தாண்டி வந்து பொதுமக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்து கம்யூனிஸ்ட் லீடர் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி சர்க்கிள் எங்கே இருக்கோ, லேபர் சர்க்கிள் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் பிரதாப் வந்து அவங்களுடைய கட்சியே இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சிறுபான்மை தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அதில் வந்து கிறிஸ்துவ மத சார்புள்ள எந்த கட்சியாக கூட அமைப்பு கூட இருக்கட்டும், அவங்க அந்த மக்கள்கிட்ட தான் இருக்க முடியும். ஆனால் திரும்ப அப்படி கிடையாது. தலித் மக்களை கடந்து அனைத்து தரப்பினரையும் வந்து பார்த்திங்கன்னா மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் வந்து அந்த திருமாவை பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பாருங்கள். மெல்ல 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 இறங்கி வந்து நீங்கள் கடைசியில் வந்து இப்போ தரையில் வந்து குப்புரட்சி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு நீங்கள் இப்போ மீண்டும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கலை. இவர் என்ன சொன்னார்? திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரும்போது சொன்னேன், கம்யூனிஸ்ட்டுகள் என்ன முடிவோ அந்த முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு சொன்னார். எதுக்காக அதை சொல்லணும்? கடந்த காலத்தில் சில வார்த்தைகள்லாம் இருக்குது. இவர் வந்து விடுதலை சிறுத்தைகளை சர்க்கஸ் சிறுத்தைகள் அறிமுகப்படுத்தினது தா பாண்டியா, இந்திய கம்யூனிஸ்ட் தா பாண்டியா. இவர் பதிலுக்கு வந்து தாசில்தார் பாண்டியன், அவருடைய பூர்வீக முதல் வேலை தாசில்தார் பாண்டியன்னு சொல்லுவாங்க. தா பாண்டியனை தாசில்தார் பாண்டியன்னு சொல்லுவாங்க. அப்படி கடுமையான விமர்சனங்கள்லாம் கடந்த காலத்தில் இருந்திருக்கு. நமக்கு கர்மம் அதெல்லாம் ஞாபகத்தை வந்து தொலையுது. எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்காக அந்த வார்த்தை? இடதுசாரிகளோடு சேர்ந்து தான் எங்களுடைய பயணம் இருக்குன்னு சொன்னீங்க. இடதுசாரிகள் வந்து அமைச்சர் பதவி வாங்கலை, நீங்கள் ஏன் வாங்கினீங்க? கூட்டணியிலேருந்து வெளியே வரும்போது இடதுசாரிகளோட முடிவோடு சேர்ந்து என்னுடைய முடிவு இருக்குன்னு சொன்னீங்க. இடதுசாரிகள் அமைச்சர் பதவி வாங்கலை, நீங்கள் ஏன் வாங்கினீங்க? இடதுசாரிகள் இப்போ அந்த தோழமை கட்சிகள் கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிட்டாங்க, நீங்கள் ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டீங்க? ஸோ இப்படி நிறைய வந்து அதாவது முற்றிலும் முரணாகவே பேசிட்டு இருந்தால் எப்படி? சரி, இப்போ எல்லாம் வந்துட்டீங்க, இன்றைக்கி என்ன? நீங்கள் டிவிக்கோட அகாமடேட் ஆகிட்டீங்க. டிவிக்கோட அகாமடேட் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், அது விஜயாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்காம வந்து இருட்டில் வச்சுருந்தாங்க திமுக. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுத்து ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்காங்கன்னு சொன்னால், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் எப்போ நினச்சாலும் நாங்கள் டிட்டாச்சு ஆகிடும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை எப்படி ஏற்றுக்க முடியும்? டிட்டாச்சு தான் நாங்கள் எப்போனாலும் நாங்கள் இருட்டுக்கு வந்துடுவோம். திரும்பவும் இவர் என்ன எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குறது? நான் எப்போனாலும் நாங்கள் இருட்டுக்கு வந்துடுவோம் சொல்கிற மாதிரி தானே இருக்குது. சரி, இதை கடந்து உங்களுக்கு வந்து மறைமுகத்தில் வந்து இப்போ இவங்க சொல்கிற மாதிரி நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா சோபா வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, நம்ம அந்த கட்டத்துக்கே நம்ம போகல. கூட்டணி எதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கூட்டணியில் அகாமடேட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன ஸ்மூத்தாக போகலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன இருக்குன்னா,
நாங்கள் வந்து திமுகவோட இப்போ நாங்கள் நட்போடு தான் இருக்கிறோம். எப்போவுமே ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். சேக்கு தமிழரசன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும், இருக்காரு, இப்போ இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தார் ஜெயலலிதா பீரியடில். முதல்ல சட்டசபையில் அவர் தான் பேசுறதுக்கே விடுவாங்க. அவர் தான் லெஃப்ட் ரைட்டு எடுப்பார். யாரை? திமுக தரப்பில் இல்லை, இந்த சைடில் புகழ்ந்து பேசுவார், அந்த சைடில் லெஃப்ட் ரைட்டு எடுப்பார். ஃபுல்லாகவே அவர் தான் ஆரம்பிப்பார். அவர் தான் முதல்ல பேசுறதுக்கு அழைப்பார். திரும்பி தோழமை கட்சி தான் இந்திய குடியரசு கட்சி. ஆமாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதனால இப்போ இந்த டிவிக்கு அரசு எதிர்பார்க்கறது என்னென்னா, முதலமைச்சர் குறித்தோ அவருடைய குடும்பம் குறித்தோ உதயநிதி பேசும்போது அதை இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிச்சு இருக்கணும். தோழமை கட்சின்ற அடிப்படையில் அதை கண்டிக்கலாம். அப்போ அதை கண்டிக்காமல் நீங்கள் கடந்து போகிற நீங்கள் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் அதே சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இதுதான் யாராலையுமே ஏற்றுக்க முடியாது பிரதாப். கூர்ந்து கவனிக்கிறேன் நானும் கூட. இங்கே சட்டசபையில் அப்பா எங்கன்னு சொல்லி கேட்குறாரு, அதை நீங்கள் வந்து கண்டிக்கிறீங்க. வெளியில் வந்து உதயநிதி வந்து குடும்பம் குறித்து, முதலமைச்சர் குடும்பம் குறித்து பேசுகிறார். அப்போ யாருக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கு? நீங்கள் சொல்லுங்கள், நியாயமா இது? சரி, இதெல்லாம் கூட போட்டோம். அதுக்கு பிறகு இன்றைய தினம் வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா, நாங்கள் நட்போடு இருக்கிறோம். சரி, நீங்கள் நட்போடு இருக்குன்னு சொல்கிறதுல ஒன்றும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு அரசியல் நாகரிகத்தை. சரி, அண்ணன் வந்து மிகுதியான ஒரு நாகரிகத்தோடு இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். ரைட், நீங்கள் நாகரிகத்தோடு இருங்க, நீங்கள் நட்போடு இருக்கீங்க. ஆனால் சொல்லிட்டு என்ன சொல்கிறதுனா, நாங்கள் இன்னும் கூட்டணியில் இல்லைன்னு சொல்கிறீங்க. இந்நேரம் நீங்கள் தான் கூட்டணிக்கு சிகப்பு கவலமாக விரிச்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தான் வலியுறுத்தணுமே. என்னென்ன கூட்டணிக்கு சீக்கிரம் பேர் வைங்க, நம்ம வந்து கூட்டணியில் நம்ம வந்து இணையன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டணி என்ன அங்கே பிரச்சனையாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் உள்ளே வராதனால அந்த கூட்டணிக்கு ஒரு சுணக்கம் நிற்குது, பேர் வைக்க முடியாமல் அது நிற்குது. ஏன்னா அந்த கூட்டணிக்கு தலைமை யாருன்றது இப்போ சிக்கலாயிடுச்சு. ஏன்னா அங்கே வைகோ உள்ள நுழைஞ்சதுனா தெரியும், வைகோ போன இடம் வழங்காது. அது உள்ள போன உடனே அங்கே சிக்கல் ஆரம்பிச்சிச்சு. இப்போ பேரும் வைக்க முடியல. அப்படியே பேர் வச்சாலும் அதுக்கு தலைமை யாருன்றதுல சிக்கல் இருக்குது. நான் ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் நான் கேட்கும் போது அதான் சொல்கிறேங்க, கூட்டணிக்கு தலைமை யார்? விஜய் அவர்கள் தானே தலைமை? விஜய் அவர்கள் தான் தலைமை. விஜய் அவர்கள் தான் தலைமை, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அதுக்கு அடுத்த நிலையெல்லாம் இருக்குது இல்லையா? ஆமாம், தலைமைன்றது வெறும் தலைவர் மட்டும் கிடையாது, அடுத்த நிலை இருக்குது இல்லையா? அதில் வந்து சிக்கல் இருக்குது. அதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. என்னென்னு கேட்டால், இந்தியா கூட்டணியில் உள்ள போகலை டிவிக்கு, ஆனால் இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியிலே இருக்காங்க. அப்போ சென்ட்ரலில் ஒரு கூட்டணி, ஸ்டேட்டில் ஒரு கூட்டணி ஆகிடுமா? இப்போது திமுக கூட்டணின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த திமுகவோடு சேர்ந்து இருக்கிற கூட்டணிகள் அத்தனை பேரும் எங்கே இருந்தாங்க? இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ சிக்கல் கிடையாது. சரி, இப்போ திமுக தான் கிட்டிருந்து போன காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம் இவங்கெல்லாம் விட்டாங்க. பிசிக்கு அமைச்சரானது மட்டும் ஏற்றுக்க முடியாமல் அவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இல்லை, அதுக்கு காரணம் என்னென்னா, எப்படியுமே இப்படி தான் பிரதாப் வரும். என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கம்யூனிஸ்ட்டை நாங்கள் வந்து பொருட்படுத்தவே இல்லை. அதே மாதிரி முஸ்லீம் லீக்கை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பெருசாக வந்து நாங்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் வலிமையான பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரும்ப தான் அங்கே. அது எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலத்தையும் சரி, நிகழ்காலத்தையும் சரி, இன்றைக்கும் நான் டிவிக்கில் வந்து வலிமையான லீடர்னால் அது திரும்ப தான், கம்யூனிஸ்டுகள் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னா, இவங்க யாருமே தேர்தலை சந்தித்து வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கலனால் கூட ஒரு யூகமாக, ஒரு அனுமானமாக மக்களுக்கே தெரிஞ்சது தான். நீங்கள் சண்முகத்தை லீடர்னு சொல்லுவீங்களா, பெரிய லீடர் சொல்லுவீங்களா, திருமாவளவன் பெரிய லீடர் சொல்லுவீங்க? திருமாவளவன். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் பேசுறது தயங்கிறது. ஐயோ அவர் கம்யூனிஸ்ட்னு. சண்முகத்தை யாருக்கு தெரியும்? நான் கேட்குறேன். இவரளவுக்கு கிடையாது. சண்முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு துண்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் சைடு போக சொல்லுங்கள். பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும், அரசியல் பேசுகிறவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வேணாம் சார், நான் கேள்வி கிண்டெல்லாம் பண்ணல. அந்த சிவப்பு துண்டை எடுத்துகிட்டு நம்ம மார்க்கெட்டில் போக சொல்லுங்கள், இந்த ரோட்டில் போக சொல்லுங்கள். சண்முகத்தை யாருக்கு தெரியும் பார்க்கலாம். சும்மா இந்த ரோட்டில் போக சொல்லுங்கள் சார். தெரியாது சார். வைகோவே அந்த கருப்பு துண்டை எடுத்துகிட்டு ரோட்டில் போனாலும் தெரியாது. இதான் உண்மை. அந்த கருப்பு துண்டை போடும்போது தான் வைகோன்ற அடையாளம் இருக்குது. உதாரணம் தானே சொல்லலாம், அப்படி திரும்ப அப்படி கிடையாது. அதனால் இங்கே ஒப்பிட்டுலாம் வந்து நம்ம ரொம்பவும் வந்து கீழே விழுந்துட்டாருன்றதுக்காக நம்ம போட்டு இந்த ஏறி உட்கார்ற வேலை இருக்கக்கூடாது. ஆனால் வந்து அவர் ரியலைஸ் பண்ணணும் கொஞ்சம். நீங்கள் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிற்கலை சார், அதுதான் திரும்பி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். இப்போ நேற்றைய தினம் வரைக்கும் நீங்கள் திமுக ஆதரிசிக்க கூட்டணியில் இருந்தீங்க, எல்லாம் ரைட், ஓகே. இப்போ நீங்கள் டிவிக்கு இருக்கிறீங்க, இப்போ இருக்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கணும்ல. நீங்கள் அங்கேயும் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்றீங்க. இது என்ன கொடுமை இது? ஒரு பக்கம் ஆதரவுன்ட்டீங்க, ஆதரவு தாண்டி அமைச்சர்களும் பங்கு கொடுத்தாச்சு.
ஆனால் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்றீங்க. அங்கே நான் அதே சமயத்தில் சொல்லும்போது நாங்கள் அங்கே நட்போடு இருக்கிறோன்றீங்க. கூட்டணியில் வந்து இல்லைன்றத அவங்க தான் சொன்னாங்கன்றீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தானே சொல்லிடுறோம். ஒன்றும் சொல்ல போனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து டிவிகேக்கு நாங்கள் ஆதரவு தரோம், அங்கே வந்து அமைச்சர்கள் பங்கேற்றுட்டோம், இனி உங்களோட கூட்டணி இல்லைன்றதை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். கம்யூனிஸ்ட் லீடர் சண்முகத்திட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்கள் முடிவு நீங்கள் திமுக கேட்டு எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாங்க? திமுக கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்றார். அந்த வார்த்தை யார் சொல்லியிருக்கணும்? திரும்ப சொல்லியிருக்கணும். இது எங்கள் கட்சி முடிவுங்க, நாங்கள் எடுப்போம், அவங்களை கேட்டு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது சொன்னீங்கன்னா அது சிறுத்தைகளுக்கு எவ்வளோ ஒரு கௌரவம், அது பெருமை தானே அது. ஆமாங்க, எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, எங்கள் கட்சி நாங்கள் முடிவு எடுப்போம், நாங்கள் ஏன் அவங்கள கேட்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? போயிட்டு வந்தோம், சொல்லிட்டு வந்தோம், இசை தெரிவித்தார், அதை பண்ண எதுக்கு இவ்வளோ, ஏன் இவ்வளோ பெண்ட் ஆகணும்? அப்போ என்ன இலக்கு? ஒருவேளை இது நிலையற்ற கட்சின்னு நினைக்கிறாரா, ஆட்சின்னு நினைக்கிறாரா, இவரே நினைக்கிறாரா? நிலையற்ற ஆட்சியாக இருந்தால் கூட அதை நிலையாக்குறது தானே உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. ஆமாம், ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, அதை ஸ்டேபிள் பண்ணணும், அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் விஜய்க்கு தானே நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். இன்றைக்கி முதலமைச்சர் சார், அவர் வந்து நடிகர்கள் இதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, அவர் தலைமை ஏற்றுட்டீங்க. நீங்கள் விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆட்சி ஒன்றா அசைக்கலாம், நீங்கள் தலைவர் அசைக்க முடியாது. காரணம், கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி திமுகவுக்கு நிகரில் அதோட ஒரு படி மேலேயே தான் வந்து கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆட்சி நிலை இல்லாமல் இருக்குது. நாளைக்கே ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ஆமாம், 1-1 ஆயிடுச்சு. அதிமுக பொறுத்த வரைக்கும் இனி சரிவிலிருந்து மீண்டு எழுந்து 2வது இடத்த பிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அது 3க்கு போகுது, 4க்கு போகுது, அது வேறு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1-1 டிஎம்கே விசஸ் டிவிகே ஆயிடுச்சுல்ல. இதை மறுக்க முடியாதுல்ல. சேகராவுக்கு விருப்பம் கிடையாதுன்றதுக்காக நான் பேசிட முடியுமா சார்? ஏன் விருப்பம் கிடையாது சார்? நிதர்சனம் என்னவோ அதான் ஒத்துக்கணும்ல. அப்போ உங்கள் நிலைப்பாட்டில் நீங்கள் தடுமாறுறீங்க. நம்ம அதனால தான் நான் சொல்கிறேன், ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். இப்போ நம்ம பேசணும்னா, ஒரு வைகோ போய் வந்து உங்களை என்ன சார், வைகோ வந்து நோபல் பரிசு கொடுக்கலான்னு உங்களை கிண்டல் பண்ணுறாரு. இது எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? இதை விட அண்ணன் திருமாவுக்கு வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் ஒரு அவமானம் இருக்கவே போகிறதில்ல. இந்த வார்த்தை இது வேற யார் வேணால் சொல்லியிருக்கலாம், ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற எந்த கட்சியை சார்ந்தவங்க கூட சொல்லியிருக்கலாம். வைகோ சொல்லலாமா சார்? உங்கள் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு சொல்கிறாரு, இப்படி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு நோபல் பரிசு தான் கொடுக்கணும். இது எப்படிப்பட்ட வார்த்தை? வைகோ கிண்டல் பண்ணுற அளவுக்கு இன்னைக்கு திரும்பவுடைய நிலைமை ஆயிடுச்சு தான் எனக்கு வருத்தம். அதுதான் நேற்று வந்து எனக்கு வருத்தமே அதுதான். இதை கேட்டவுடனே வைகோ கிண்டல் பண்ணலாமா சார்? உங்களை ஒரு வசனமே இருக்குது சார், தமிழ்நாடு அரசியல் கேட்டினா வாயில்லாமல் கூட வாழ்ந்துடலாம், நான் வைகோ மாதிரி வாழக்கூடாது. அந்த வைகோ வந்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிறீங்கன்னா அப்போ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அண்ணனை வந்து நம்ம எதுவுமே பேச முடியாது. அண்ணன் சொன்ன வார்த்தை தான். பத்திரிகையாளரே நீங்கள் வந்து நான் சந்திக்கிறதுலன்னு ஒரு முடிவுறேன். நீங்கள் வெட்டி ஒட்டி பண்ணுறீங்க, முன்னாடி விட்டுட்டு பின்னாடி விட்டுட்டு நீங்கள் வந்து திருச்சி சொல்கிறீங்க. எங்கே சார் திரிச்சாங்க? திரிச்சாலும் ஒரு பத்திரிகையாளர் தானே சார் திரிக்க முடியும். அத்தனை பத்திரிகையாளர் ஏன் டார்கெட் பண்ணப்படுறாரு? டார்கெட்ன்றது கிடையாதுல்ல, இங்கே டார்கெட்டே கிடையாது. நீங்கள் எடுக்கிற முடிவு தானே டார்கெட்டு. இப்போ நான் கேட்கல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகே அரசு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க, முஸ்லீம் லீக் வாங்கிட்டாங்க, நீங்களும் தான் வாங்கிட்டீங்க, கம்யூனிஸ்ட் ஏன் வாங்கலன்னு சொல்லி கேட்க முடியுமா? அவங்க நிலைப்பாடு அது, கட்சியோடு எடுக்கிற நிலைப்பாடு. அவங்க ஆதரவு விட்ரா பண்ணிக்கல, எங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாங்க அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் வாங்கினீங்கன்னு பிரச்சனை, வாங்குற இடத்துல விசுவாசம் தான் இல்லைல்ல. நீங்கள் ஒரு வாங்கின இடத்துல நீங்கள் உறுதியாக நீங்கள். அது வந்து நான் சினிமா நான் முஸ்லீம் லீக்கை பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, அது சிறுபான்மை. அண்ணனை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே பெரும்பான்மை தான். காரணம் என்னென்னா, ஒரே வரியில் சொல்ல போனோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மக்கள் தலைவராக தான் பார்க்கப்படுறார். ஒரு தலித் மக்களுக்கான தலைவர், ஒரு மைனாரிட்டி கும்பலுக்கான தலைவர், ஒரு சமுதாயத்து ஒரு சாதிக்கான தலைவர் அப்படிலாம் பார்க்கல, இது வரைக்கும் பார்க்கல, நான் பார்க்கல, மக்களும் அப்படி பார்க்கல. அதனால் இன்றைக்கி திருமாவளவன் வந்து பேசும் பொருளாக இருக்கார். அதையே நம்ம வந்து காரணம் காட்டி ஏன் அவரை டார்கெட் பண்ணாங்க? டார்கெட் கிடையாது. ஒரு நம்பிக்கை வைக்கிற தலைவர் ஏங்க இப்படி ஆனார்?
ஒரு மக்கள் நம்பிக்கை பெற்றவர். திருமாவளவன் வந்து சொல்லு ஒன்று செயல் ஒன்று கிடையாது. இதே டாக்டர் ராமதாஸை ஏன் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அன்னைக்கு? அவர் வந்து பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருப்பாருங்க. இவன் பச்சோந்தியை கூட ஒப்பிட முடியல. எதுக்கு இந்த ரெட்டை நிலைப்பாடு? ரெட்டை நிலைப்பாடு தானே இது. இந்த இடத்துல நீங்கள் நட்புன்னு சொல்லணும் சார். அரசியல் கடந்து எல்லாருமே நட்பு தான் சார். திடீர்னு முதலமைச்சர் வந்து விஜய் நேராக எங்கே போனார்? ஸ்டாலின் வீட்டுக்கு தானே போனார். அந்த மாதிரி இருக்கு. அதனால் நீங்கள் நட்புன்றத சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் வந்து டிவிக்கு வந்து உங்களுக்கு அமைச்சரவையில் இருக்கிறீங்க. ஒரு அமைச்சர் பத்தலையா, எனக்கு இன்னொரு அமைச்சர் கொடுங்கன்னு கேளுங்க. நாங்கள் கூட்டணியில் பங்கேற்கிறோம் சொல்லுங்கள். கூட்டணியில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கூட அந்த இந்தியா கூட்டணி கொண்டு போய் சேருங்க. இல்லை கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைவராக இருங்க, நான் துணைத் தலைவராக இருந்து நான் வழி நடத்துன்னு சொல்லுங்கள். இப்படி தானே சார் உங்களுடைய அரசியல் பயணம் இருக்கணும். இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல சார். இப்போ கொடுத்துருக்குறாங்கன்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பெருமையாக தானே எடுத்துக்கணும். நீங்கள் அந்த வார்த்தை இப்போ அமைச்சர் பதவி வாங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது உண்மையிலேயே அது டிவி காலத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. அதான் விஷயம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா ஒரு வார்த்தை என்னன்னா, நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்கல, அவங்க வந்து ஆதரவு நாங்கள் சொன்ன பிறகு ஒரு டவுட் இருந்தது அவங்களுக்கு. டவுட் இருந்தனால அவங்கள வழியை வந்து அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. இதெல்லாம் அரசியல் நாகரிகம் கிடையாது பிரதாப். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி கேட்டிருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தக்கூடாது. இந்த இடத்துல அரசியல் நாகரிகம் ரெண்டு இடத்துல மிஸ் ஆகுது பார்க்குறேன். ரெண்டு தலைவர்கிட்ட. அது வைகோ கிட்ட மிஸ் ஆகுது. நம்ம பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. வைகோவோட பேச்சு அப்படிதான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வழியை வந்து கொடுத்தாங்க அமைச்சர் பதவின்னு தான் சொல்கிறாரு. அவங்கள தான் வந்து கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது அது நாகரிகம். இவங்க கேட்டாங்க கூடாது. அமைச்சரவையில் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, அங்கே அமைச்சரவை பங்கேற்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நீங்கள் அந்த வாய்ப்பை அவைல் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோதான். அவங்க வாய்ப்பை கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பை நீங்கள் அவைல் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு வீட்டுக்கு போகிறோம், விருந்து சாப்பிட்றோம். எனக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் கிடையாது. அவங்களா வழியை வந்து உட்கார வச்சு எனக்கு சாப்பாடு போட்டாங்க, நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? விருந்தில் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், விருந்தில் நம்ம போய் வந்து அவங்க பரிமாறுறாங்க, நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். இதில் எனக்கு விருப்பம் கிடையாது. அவங்களா வந்து இலையை போட்டு உட்கார வச்சு பலகாரம்லாம் வச்சாங்க, அப்புறம் நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது நாகரிகம் கிடையாதுல்ல அது. ஆமாம். அப்போ அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இந்த விருந்து வச்சாங்கன்னு ஆயிடுதுல்ல. அது தப்பு. அப்படி சொல்லக்கூடாது. வைகோ சொல்கிறது என்னன்னு கேட்டால், உங்கள் 2 எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ணிட்டு சொல்லுங்கள். வைகோ சொல்கிறார், 2 எம்எல்ஏக்களை வந்து விஜய் தான் ராஜினாமா பண்ண சொன்னார். ஒருத்தர் திமுகவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஒருத்தர் வந்து எனக்கு நான் எம்எல்ஏவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டார், ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் அநாகரிகள். ஒரு 4 சோற்றுக்குள்ளே பேசக்கூடிய விஷயங்கள் இது. அவர் சொன்னாரா இல்லையான்றது தெரியாது. அப்போ இங்கே அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நாகரிகம் இல்லாத பேச்சாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம வைகோ போன்ற ஆள்கிட்ட நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மாற்றி 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 கடந்த காலத்தையே உங்களுக்கு தெரியும். ஒரு காலையில் ஒரு பேச்சு மறுநாளே மாறி பேசக்கூடியாது. நான் யார் தெரியுமா என்ற அந்த பாணியிலே பேசக்கூடியவர் தான் வைகோ. எப்படி? நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா. ஒரு படத்தில் இந்த காமெடி கூட வரும் பாருங்க, இந்த லொல்லு சபாவில். எதுங்க, ஐயோ அவரா, அவர் பெரிய ஆளாச்சே அப்படி ஒரு காமெடி கூட வரும் பாருங்க. இந்த லொல்லு சபா நடிகர் ஒருத்தர் நடிப்பார். ஐயோ அவரா, அவரு ரொம்ப பெரிய ஆளாச்சு. அப்படிதான் வைகோ பாணியிலே இருக்க. நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இப்படியே தான். ஆனால் வருத்தமே என்னென்னா, அண்ணனுடைய செயல்பாடு நடவடிக்கை. ஒரு போராளி தலைவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது சார், நான் பத்திரிகையாளரே நான் சந்திக்கிறதை நிறுத்தலான்னு பார்க்குறேன்னு. அது எவ்வளோ பெரிய இதாக தெரியுமா? உள்ளபடியே வருத்தப்பட்டாங்க. ஏன் இந்த தடுமாற்றம்? ஒரு நிலைப்பாட்டில் நீங்கள் பேசுறதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள் சார். கூட சுற்றி இருக்கிற சிரிக்கிறாங்க பின்னாடி இருந்து. அண்ணனுடைய பேட்டியை பாருங்கள். அந்த சிரிப்புக்கு என்ன பொருள்? பின்னாடி நிற்கிறாங்களே இவர் பேட்டி கொடுக்கும்போது அந்த நபரில் சிரிக்கிறாங்க பாருங்கள். அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்? இவர் சீரியஸாக பேசுகிறாரு. அண்ணன் திரும்ப வந்து சீரியஸாக வந்து ஒரு வேதனையோட பேசுகிற மாதிரி இருக்குது. சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது?